வணக்கம் நண்பர்களே. மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மிக மிக அச்சுறுத்தல் அப்படிங்கிறத பத்தி போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல மிக மிக முக்கியமான பாயிண்ட் எதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரை தான் அமெரிக்கா குறிவைக்குது இந்தியாவின் மீது அப்படி. இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லும் போது அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்ல, அதை சார்ந்த கால்நடை அதன் பொருளாதாரமும் சார்ந்து இருக்கு. அதாவது பால் சார்ந்த பொருட்கள் அதனுடைய பொருளாதாரம், விவசாய பொருட்கள் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுடைய பொருளாதாரத்தை பத்தி இதை அமெரிக்கா எப்படி எடுத்திருக்காங்க, இப்ப வர வர எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஏற்கனவே 3 ஆயுதங்களை அவங்க கையில வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிருக்காங்கிறத பல வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன். போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ஒண்ணு ஆயில், இன்னொன்னு ஃபார்மா, மூன்றாவது மிகப்பெரிய இது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். இதை வச்சுதான் உலக நாடுகள் பலதுனாலையும் கையை முறுக்கிக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம். இப்ப 4வதா இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு வெப்பனையும் ஒரு ஆயுதத்தையும் கையில எடுத்து அதை வச்சு உலக நாடுகள் எல்லாரையும் மிரட்டி கையை முறுக்கிறதுக்கு பாக்குறாங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். எந்த நாடுமே அமெரிக்காவை சார்ந்துதான் உணவுப் பொருட்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கால நிறைய விளைச்சல் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த விளைச்சல் எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, பயோ என்ஜினியரிங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வகைகளை உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்கள். அதுல பலவிதமான கேடு விளைவிக்க கூடிய வகையில தான் அந்த உணவுப் பொருட்கள் இருக்குன்னு அமெரிக்க மக்களே நம்புறாங்க. அவங்களே அதை தவிர்க்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா வேற வழி இல்ல. அவங்க எந்த மாலுக்கு போனாலும் இந்த பயோ என்ஜினியர்டு மீட்டோ இல்ல பட்டரோ இல்ல சீஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், அதே மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு உணவுப் பொருட்கள் எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிங்கிற வகையில அவங்க வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. அதைத்தான் இந்தியா மேல திணிக்கிறதுக்கான ஒரு உத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவில இருந்து உணவுப் பொருட்கள் வருது, குறிப்பா சோயா பீன்ஸ் அப்படிங்கிற. இதுல ஒரு பெரிய சர்ச்சை உருவாயிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சோயா பீன்ஸ் அவங்க விளைவிக்கிறாங்க இல்லையா, அதை இந்த பன்றியினுடைய கொழுப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு உரத்தை போட்டு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி லீக் ஆயிருக்கு. ஆனா வேற வழி இல்லை. பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய முழுமையான அடிமை ஆயிட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வாங்கித்தான் ஆகணும். பன்றி அது சார்ந்த பொருட்கள் அது எல்லாமே இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அது ஹராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய பாவம் அவங்க. ஆனா வேற வழி இல்லாம இப்ப அதை பாகிஸ்தான் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாயம் சார்ந்த பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், இதை எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு நியூசிலாந்து கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு இந்தியா. இதை போன வெளியில ஒரு கோடித்து காமிச்சிருந்தா, இந்த வீடியோல அதை ஃபுல் டீடைல்ஸ் உங்க கூட ஷேர். அதுல மிக மிக முக்கியமான பல செய்திகள் இருக்கு. நம்ம ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே ஆன ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதனுடைய சாலியன் பாயிண்ட்ஸ் அப்புறமா பார்க்கலாம். இப்ப முக்கியமா என்ன அப்படின்னா, வின்ஸ்டன் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவர் ஃபாரின் மினிஸ்டர் நியூசிலாந்துக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெரி லோ குவாலிட்டி அக்ரிமெண்ட், மிக மிக கேவலமான ஒரு ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் போடப்பட்டது. நியூசிலாந்து இதுல பெரும்பான்மையாக தன்னுடைய நலன்களை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியூசிலாந்து இந்தியாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்துல பலவிதமான சமரசங்களை செஞ்சிட்டு இருக்கு. இது தேவையே இல்ல, இதை தவிர்த்து இருக்கணும், இதை போட்டிருக்க கூடாது, இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் உலகத்துல பால் மற்றும் பால் பொருட்கள்ல ஒரு மிகப்பெரிய உற்பத்தி நாடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொடி நாட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோலோச்சக்கூடிய நாடு, அது மிகப்பெரிய அளவிலான உற்பத்தி. ஆனா சமீபத்துல இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல, அதாவது நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல பால் மற்றும் அது சார்ந்த பொருட்களுடைய உற்பத்தியில நம்பர் 1, 25% உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பால் பொருட்களை இந்தியாவில மட்டுமே தயாராகிறது, உற்பத்தி ஆகிறது. அதனால இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, எங்களுடைய விவசாயிகள் மற்றும் எங்களுடைய கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் அவங்கள நாங்க காவு கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்காக. அதை தவிர்த்து விட்டு வேற ஏதாவது பொருட்களை பத்தி பேசுவதா இருந்தா நீங்க வாங்க, அப்படி இல்லையா இந்த பக்கமே வராதீங்கன்னு சொல்லி விரட்டடிச்சு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, நியூசிலாந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி, அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் எங்கேயோ இருக்கு. இந்தியா இப்ப சமீபத்துல நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க நியூஸ், ஜப்பானை தாண்டி நம்ம 4வது இடத்துக்கு பொருளாதார வளர்ச்சியில வந்துட்டோம். நியூசிலாந்துலாம் எங்கேயோ இருக்கு. அதனால அவங்களுக்கு தான் தேவை அதிகம் இந்தியாவோட வர்த்தகம் செய்வதற்கு. அதனால அவங்க
வந்து வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த டைரி ப்ராடக்ட் நியூசிலாந்துல இருந்து நாங்க வருவிக்க முடியாது, பால் சார்ந்த பொருட்களை இந்தியா வாங்காது, விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்காது, இந்தியாவின் விவசாயிகளை நலன்களையும் இந்த பால் உற்பத்தியாளர்கள் நலன்களையும் இந்தியா எந்த நேரத்திலும் சமரசம் செய்து கொள்ளாது, காவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம். அதை மீறிதான் இந்த நியூசிலாந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியாவோட. இதுதான் அந்த வின்ஸ்டன் பீட்டர்ஸ் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வச்சு அந்த ஊர்ல கத்திக்கிட்டு இருக்காரு. இது இப்ப முக்கியமான செய்தி நமக்கு. இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னா, எந்தெந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டன, அதுல முக்கியமான ஷரத்துக்கள், அதுல இந்தியாவிற்கு பயன் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய பல பொருட்கள், அது என்ஜினியரிங் குட்ஸா இருக்கட்டும், வேற எந்த மாதிரி குட்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் டைரி ப்ராடக்ட் தவிர மற்ற எல்லாவற்றிலுமே கிட்டத்தட்ட 95% பொருட்களுக்கு விலை 0 டியூட்டி அப்படிங்கிற லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நியூசிலாந்து 0 டியூட்டி, 100% பொருட்களுக்குமே 0 டியூட்டி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி டைரி ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா இந்த சிலபஸ்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற வர்த்தகம், அதாவது பரஸ்பரமான வர்த்தகம் வந்து $2.4 பில்லியன் அளவுல இருக்கு. இத 2030க்குள்ள, அதாவது 5 வருடத்துக்குள்ள 5.2 பில்லியன் வரைக்கும் இத வர்த்தகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் நியூசிலாண்டும் ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, இது மிக மிக முக்கியமானது. இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவிலிருந்து அங்க படிக்க செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஈஸி விசா ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய. இப்ப அமெரிக்கால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை பத்தி கூட பல தகவல் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வீடியோல இன்னும் பல தகவல் வந்திருக்கு, அதையும் சேர்த்து வச்சு உங்க கூட ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோ இதுல வந்து என்னன்னா, அமெரிக்கா இனிமே கழட்டி விட வேண்டியதான். அது ஒண்ணு நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அவங்க ரொம்ப அடாவடித்தனத்தின் உச்சத்துல இருக்காங்க. அதனால இப்ப இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, நியூசிலாந்து கூட இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போடும்போது நமது மாணவர்களுடைய நலனையும் எடுத்து அங்க வந்து ஈஸியா விசா கிடைக்கிற மாதிரி, ரொம்ப சுலபமாக விசா கிடைக்கிறதுக்கு, அங்க போய் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தலாம். அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் அவங்க குறிப்பிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுல வந்து மிக மிக முக்கியமானது என்னன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், அந்த ஏரியால இருக்க படிப்புகள் எல்லாரும் ஒரு 4 வருஷம் படிப்பு. அந்த மாதிரி படித்து அங்க நியூசிலாந்துல படித்து முடித்தவர்களுக்கு 3 வருடத்திற்கு வேலை செய்வதற்கான அனுமதி அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அவங்களுக்கு விருப்பப்பட்டா அவங்க வேலையில தொடரலாம் அப்படிங்கிறது தான் ஒப்பந்தம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் PhD முடிச்சிருக்காங்களோ, டாக்டரேட் அது முடிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு 4 வருடம் வேலை செய்வதற்கான வாய்ப்பை நியூசிலாந்து கொடுக்க வேண்டும். இது எல்லாமே சரின்னு சொல்லி ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது நியூசிலாந்துனால இந்தியாவுடன். சரி, இதுக்கப்புறம் எவ்வளவு இந்திய மாணவர்கள் நியூசிலாந்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு அது மேல இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட வரம்புன்னு சொல்லுவாங்களா, கேப் அப்படின்னு, அது கிடையாது. எவ்வளவு மாணவர்கள் வேணாலும் நியூசிலாந்துக்கு போய் படிக்கலாம். நியூசிலாந்து வந்து அதற்கு எந்த விதமான தடையும் சொல்லாது. அவங்கள நாங்க எங்க யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கறோம், அனுமதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன அப்படின்னாக்கா, ஒரு முறை, அதாவது இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இது படிக்க போறவங்க கிராஜுவேட் படிப்பாங்க, இல்ல வேற ஏதாவது படிப்பாங்க, மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, டெக்னாலஜி படிப்பாங்க, அதை தவிர PhD பண்ணுவாங்க, அது ஒரு கேட்டகரி. இதை தவிர இன்னொரு கேட்டகரியில ஒர்க்கர்ஸ் எப்படி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ITI போன்ற படிப்புகளை படித்து விட்டு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் சொல்றாங்களா, எலக்ட்ரீஷியனோ இல்ல பிளம்பரோ, இந்த மாதிரி மோட்டார் வைண்டிங், இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில வரும். அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்ல ஒரு ஆண்டுக்கு 5000 பேருக்கு விசா கொடுப்பதற்கான ஏற்பாடை நியூசிலாந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் நமக்கு வருது. அதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியர்கள் அங்க போவதனால இந்தியன் பாப்புலேஷன் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்திய பொருட்களுக்கான தேவையும் அதிகமாகும். துணிமணிகளா இருக்கலாம், ரெடிமேட் கார்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல தமிழர்கள் போனா வேஷ்டி கண்டிப்பா இருக்கும், லுங்கிகள், இந்த மாதிரி சில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதை தவிர நம்மளுடைய சமையல் சார்ந்த பல பொருட்களுடைய ஏற்றுமதிகளாகவும் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நியூசிலாந்து தடை இல்லாம இறக்குமதி செய்வதற்கு ஒப்புத்துக் கொண்டுள்ளார்கள். இது ஒரு மிக முக்கியம். அதன் மூலமா என்ன ஆகும், டிமாண்ட் அதிகரிக்கும். உடனே கேட்க கூடாது, சார் வந்து என்ன அதுக்காக வந்து அப்படியே $100 பில்லியன் வர்த்தகமே $5 பில்லியன், இப்ப இருக்கிறது $2.5 பில்லியன், $5.2 பில்லியன் 2030க்கு தான் டார்கெட்டை வச்சிருக்காங்க. இருந்தாலும் சிறு துளி பெருவெள்ளம் போல கொஞ்சம் கொஞ்சமா வர்த்தகம் அதிகரிச்சு ஒரு
ஸ்டேஜ்ல பல நாடுகளோட இப்ப என்ன முக்கியமா நம்ம இங்க பாக்குறோம்னா அமெரிக்காவை விட்டா இந்தியாவுக்கு வேற கதியே கிடையாது அப்படின்லாம் புலம்பி பல பத்திரிகையாளர்களும் பல இந்தியாவிற்கு எதிராகவே எழுதுபவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலைமையில பல நாடுகளோட இந்தியா ஒப்பந்தங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் யுஎஸ் இல்லாட்டா அமெரிக்கா இல்லாவிட்டா இந்தியாவை தவிச்சு போயிடுங்கிறத நிலைமையில இருந்து மாற்றி அமைச்சிருக்காங்கிறதா மிக மிக முக்கியமான செய்தி. சரி, ஆக மொத்தம் இந்த மாதிரி இதை தவிர இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நியூசிலாந்து கிட்ட இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியாவிலிருக்கு உங்க நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யறதுனாக்கோ இல்ல எங்க நாட்டில இருந்து இறக்குமதி செய்வதற்காகவோ இந்தியாவில நீங்க கொஞ்சம் முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கட்டும், நீங்க வந்து இங்க முதலீடு செய்யணும். அது வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கப்பட்டு அதுல இப்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து $20 பில்லியன் அளவுக்கு பொறுமானம் உள்ள முதலீடை இந்தியாவில் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ஒரு 5 to 10 வருட காலத்துக்குள்ள அவங்க இந்த முதலீடை செய்வாங்க. சில பேர் கேட்கலாம், சார் வெறும் ஒரு $20 பில்லியன் ஒன்னும் பெரிய இல்லையே சார், ஒரு 1.5 லட்சம் கோடி இல்ல 1.25 லட்சம் கோடி தானே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. எந்த முதலீடு வந்தாலுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் சிறு துளி பெருவெள்ளம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு ஒரு செய்தி போகுது. என்ன அப்படின்னா, இந்தியாவோடு வர்த்தகம் நடத்த வேண்டும் என்றால் அந்த நாட்டுல நம்ம கொஞ்சம் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது. சரி, அது வந்து கட்டாய முதலீடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, எங்க கிட்ட எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. முதல்ல டெமோகிராபி, அதாவது நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கு, இளைஞர்கள் அதிகம், கிராமப்புறத்தில் இருக்கிற தேவைகள் அதிகரிச்சுட்டு வருது. போன ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன், 600 மில்லியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி புதிதாக கிராமப்புறத்திலிருந்து உருவாக போயிடறாங்க. அப்ப மிடில் கிளாஸ் வந்தாங்கன்னாக்க நினைச்சு பாருங்க, அவங்களுடைய கன்சூமிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அந்த நுகர்வும் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எப்படி இருக்கும். ஃப்ரிட்ஜ் வாங்க, அதுக்கப்புறம் கார் வாங்க, 2 வீலர் வாங்க, இந்த மாதிரி ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகைகள் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே மாறும். இந்த தவிர அவர்கள் வந்து பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போவார்கள், நல்ல படிப்பு கொடுப்பதற்காக தங்களுடைய பிள்ளைகளுக்கு பல முன்னெடுப்புகளை செய்வாங்க. இந்த மாதிரி பல டிமாண்ட் அதிகரிக்கும் போது பொருளாதாரம் இன்னும் மேம்படும் அப்படிங்கிற அதை உத்தேசிச்சு அவங்க என்ன சொல்றாங்க, இங்க குவாலிஃபைடு பீப்புள் இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அரசாங்கம் எல்லா விதமான உத்தரவாதத்தையும் துணை போகிறது, அதுக்கு தகுந்த மாதிரி உதவிகளும் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்க நாட்டுல உற்பத்தியை விட இங்க வந்து உங்களுக்கு செலவு கம்மியா நீங்க உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்து வரவழைக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் இப்ப சமீபத்துல ஒரு படிச்ச செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்வே, சுவிட்சர்லாந்து, லிஸ்டஸ்டர் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் பொறுமானம் உள்ள முதலீட உறுதி செஞ்சிருக்காங்க. இது ஒரு 10 வருட காலத்துல அந்த முதலீடு வரும் இந்தியா. சோ இதுல என்ன தெரியுதுன்னா, நியூசிலாந்து மூலமாக போடப்பட்ட ஒப்பந்தமோ இல்ல இந்த நார்வே, சுவிட்சர்லாந்து, லிஸ்டஸ்டர் இதன் மூலமாக போடப்பட்ட ஒப்பந்தங்களோ இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாடு, இந்தியாவோடு வர்த்தகம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கான ஒரு நல்ல உறுதியான சூழ்நிலை அமையக்கூடிய நாடு, அதை செய்யறது தான் நல்லது அப்படிங்கிற அவங்க உணர்ந்து கொண்டு வராங்கிறது தான். இதுல ஆக மொத்தம் எந்த விதமான கையை முறுக்கிறதோ மிரட்டுறதோ அடிச்சு புடுங்கிறதோ அந்த மாதிரி எந்த தகாத செயலும் கிடையாது, அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி கிடையாதுங்கிறது தான் முக்கியமான செய்தி நமக்கு. சரி, இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்கன்னா, சார் நியூசிலாந்துல வந்து இந்த பஞ்சாப் பிரிவினைவாதிகள்லாம் நிறைய எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறதுக்கு சமீபத்துல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு படிச்சேன். என்ன அப்படின்னா, நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், அதாவது இந்த பஞ்சாப் பிரிவினைவாதிகள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் சீக்கியர்கள் குறிப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ரோடுல சாலையில ஒரு ஊர்வலம் மாதிரி போவோம், அந்த ஊர்வலத்துக்கு வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா பஜன், அதாவது கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பாடிக்கிட்டு போவோம், அவங்களுடைய மத இதுபடி பல பாட்டுகளை பாடிட்டு பஜனை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம், அதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல 1-2 பஜனை பாட்டு பாடினாங்கன்னாக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்களா, அவங்களுடைய நிலைப்பாடை சுத்தமா மாத்திக்கிட்டாங்க, முழுமுற்றாக மாத்திக்கொண்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு எதிரான ஸ்லோகன், இந்திய கொடியை அவமதிப்பு, இந்திய கொடியை கிழித்து தொங்க விடுவது, இந்த மாதிரி எல்லாம் பல நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தாங்க. இந்தியாவை கடுமையா தாக்கியிருக்காங்க, பேசியிருக்காங்க அதை பத்தி. உடனே இது தெரிஞ்சுக்கிட்டு அங்க வாழக்கூடிய மற்ற இந்தியர்கள், நல்லா கவனிங்க, அந்த போட்டோ அது எல்லாமே இருக்கு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த இந்தியர்கள் எல்லாருமே அந்த போட்டோ எல்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம், அவங்க எல்லாருமே இந்த சீக்கியர்களுக்கு வர வழியில அவங்களுக்கு எதிர்த்து இவங்க ஒரு ஊர்வலம் நடத்தி அந்த இடத்துல நியூசிலாந்தின் பழங்குடியின மக்கள் அந்த நாட்டின் பாரம்பரிய நடனமான ஹக்கா,
HAKAன்னு பேரு. அந்த ஹக்கா நடனத்தை நடத்தி அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. சாதாரணமா எதிரும் புதிருமா இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் வந்ததுன்னா போலீஸோ இல்ல பாதுகாப்பு படையினரோ இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்த காலம் இருந்தது. கனடால அப்படிதான் நடந்தது, இங்கிலாந்துல அப்படிதான் நடந்தது, நியூசிலாந்துலயும் அப்படிதான் இருந்தது, ஆஸ்திரேலியாலயும் அப்படிதான் நடந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வர்த்தகம். நியூசிலாந்துக்கு இந்தியாவினுடைய வர்த்தகம் அவசியம். அவங்க பொருட்கள் அங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சே ஆகணும். இல்லைன்னா அந்த நாடு ஏற்கனவே பொருளாதாரத்துல மிக மோசமான நிலைமையில இருக்கு. அதை மீட்டு எடுத்தாகும். அதனால அவங்க இந்தியர்களுக்கு ஆதரவா நியூசிலாந்துல இருக்கிற போலீஸ் கொஞ்சம் ஆதரவா நடந்துட்டு இருக்காங்க. அதன் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஹக்கான் டான்ஸ் ஆடின இந்தியர்கள் பார்த்து அவங்க கொடுத்த ஒரு மிரட்டல் தொனியில அந்த சீக்கியர்கள்லாம் அப்படியே ஒதுங்கி மௌனமா அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது பழைய இந்தியா கிடையாது, 2014க்கு முன்னாடி இருக்கிற இந்தியா கிடையாது. இப்ப இருக்கிற பாரத பிரதமர் உறுதியானவர். அவர் தன்னுடைய நாட்டு நலன்களை முதல்ல எடுத்து இந்தியர்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு. அதை எப்படி ஆதரவா நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க நாட்டுல, அதாவது நியூசிலாந்து நாட்டுல இந்தியாவின் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து தகாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதை தடுக்காவிட்டால் இந்தியா எந்த விதமான வர்த்தக ஒப்பந்தமும் செய்து கொள்ளாது அப்படிங்கிற செய்தி போயிருக்கிறதுனால இப்ப அவங்க போலீஸ் இந்தியர்களுக்கு ஆதரவா அந்த நடனத்தை நடத்தி அவங்கள மிரட்டி ஒரு மாதிரி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்காங்கிறத இதேதான் நான் சொன்னேன். கனடாலையும் பஞ்சாப் பிரிவினைவாதிகளை ஓரளவுக்கு இப்ப அரசாங்கம் அடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. அந்த நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க. முன்னாடி இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ மாதிரி கிடையாது. இப்ப சமாச்சாரமே வேற. அந்த மாதிரி வந்துருச்சு. கிரானி பயங்கரமா சொல்லியிருக்காரு, இந்தியாவின் நட்பு எங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வர்த்தகம், பணம், அல்டிமேட்லி ட்ரேடு தாங்க எதையுமே டிசைட் பண்ணும். அதுதான் முக்கியமான செய்தி. ஸோ இப்ப நம்ம இதுல இதை பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களுக்கு என்னன்னா, நியூசிலாந்துல அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் இருந்திருக்காங்க. ஆனா இங்க இருந்து போய் அங்க செட்டில் ஆன ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள்லாம் அவங்கள அடக்கி ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை ஈடுபடும் போது ஒரு பூர்வகுடி இன மக்கள் நிறைய பேர் எம்பிஸ் இருக்காங்க. அதுல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேரை நான் சொல்ல பாருங்க, ஹனா ரவ்ஹீதி மைபி கிளார்க் அப்படிங்கிற இவங்க பார்லிமெண்ட்ல அந்த பூர்வகுடி இன மக்களுக்கு எதிராக ஒரு பில்ல கொண்டு வந்த போது அதை கிழிச்சு எரிஞ்சு இந்த ஹக்கா நடனத்தை ஆடி 2024 நினைக்கிறேன் ஆடி உலகத்தையே பார்க்க வச்சிருக்காங்க. சோ இந்த ஹக்கா நடனம், பூர்வகுடிகளுடைய நடனம் என்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் மட்டுமல்லாம ஒரு உறுதியான செய்திய யாரெல்லாம் இந்த மாதிரி எதிர்த்து அராஜகம் செய்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக இந்த நடனம் உபயோகப்படுகிறதுங்கிறது தெள்ள தெளிவா ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ அதைத்தான் இந்தியர்கள் நடத்தியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு அந்த செய்தி படிச்ச போது. இப்ப அதை இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு உறுதியான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவில் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய இந்தியர்கள் நடவடிக்கை எடுக்க முடியுதுன்னா அதற்கு பின்புலத்துல பக்க பலமாகவும் உறுதியாகவும் ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அளவுல இந்தியா இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்படிங்கிறது. இதுலலாம் நான் இப்ப திருப்பி இந்த பாயிண்டையும் நீங்க இந்த பல செய்திகளோட நாங்க கனெக்ட் த டாட்ஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம எதை 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் நம்ம மேல திணிக்கப்படுகிறது. அதாவது விவசாய பொருட்கள், பால் துறை சார்ந்த பொருட்கள் நம்ம மேல, இந்தியா மேல திணிக்கிறதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அது தடுக்கப்படுகிறது. உறுதியா இருக்காரு பாரத பிரதமர், கொடுக்க முடியாதுன்னு. அந்த பாயிண்ட்டை நீங்க கனெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வெளிநாட்டினர், அதாவது மேற்கத்திய நாடுகளோ இல்ல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளோ இனிமே இந்தியாவை டேக்கன் ஃபார் கிராண்டட், நாங்க என்ன வேணா செய்வோம், உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற நிலைமை மாறிக்கிட்டு வருது. நீங்க எவ்வளவுதான் உள்நாட்டுல இருக்கக்கூடிய எதிரிகள் ஒரு அரசியல் எதிரியாக இல்லாம நாட்டிற்கு எதிராகவே செயல்படக்கூடிய நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளும் பாரத பிரதமரால எடுக்கப்படுது. இந்த 2 முக்கியமான பாயிண்ட், 2 டாட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் தான் பல முன்னெடுப்புகளை கொண்டு இந்தியாவை ஒரு விக்சித் பாரத், உன்னதமான வளர்ச்சி அடைந்த மிக உன்னதமான ஒரு நாடாக பார்க்கணும் 2047ங்கிறது பாரத பிரதமர் மோடியினுடைய கனவு. அதை நினைவு ஆக்குவதற்காக இந்த மாதிரி பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த ஒப்பந்தத்துல 2 மிக முக்கியமான செய்திகளும் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நியூசிலாந்து
இந்தியாவிலிருந்து அளிக்கக்கூடிய 118 சேவைகள் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. அதை இந்தியா இனிமே தொடர்ந்து செய்யலாம். பலவிதமான சேவைகள், அது இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல பைனான்சியல் சர்வீசஸா இருக்கட்டும், எவ்வளவோ சர்வீசஸ் இருக்கு. அந்த மாதிரி ஐடி சர்வீசஸா இருக்கும். அதே மாதிரி நியூசிலாந்து இன்னொரு முக்கியமானது, 139 செக்டார் அவங்களுக்கு MFN என்று சொல்லக்கூடிய மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற தகுதியை நியூசிலாந்து இந்தியாவிற்கு கொடுத்துள்ளது, அங்கீகாரம் அளித்துள்ளது. அதனால என்ன ஆகும், இப்ப 2 நாட்டுல இருந்து இந்த 138 செக்டாருக்குள்ள ஏதாவது ஒரு செக்டார்ல இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி பங்களாதேஷோ இல்ல ஸ்ரீலங்காவோ இல்ல வேற ஒரு நாடோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்தியாவிற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அந்த கேட்டகரியில முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பலவிதமான முன்னெடுப்புகளை இந்தியா செஞ்சிருக்கு. உறுதியான நிலைப்பாட்டோட பலவிதமான, அதாவது இந்தியாவிற்கு சாதகமான அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதைத்தான் இந்த வின்ஸ்டன் பீட்டர்ஸ் வந்து பயங்கரமா குறை சொல்லி இந்தியாவுக்கிட்ட நியூசிலாந்து சரணடைஞ்சிருச்சாரு. இதனால இன்னும் ஒரு நன்மை இருக்கு இந்தியாவுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி போய் உலகம் ஃபுல்லும் ஒளறி கொட்டிக்கிட்டு பத்திரிகைகளை செய்தியும் டிவியில டிபேட்லயும் பேசிக்கிட்டு இருக்காருங்களா. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, உலக நாடுகள் உத்து பாக்குறாங்க. ஏன் நெகோசியேஷன் தானே பண்ணாங்க, அவங்க அராஜகமா பண்ணாங்க. ஒரு விதமான கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது இல்லையா, உங்களை ஒன்றும் கட்டுப்படுத்தலை, நீங்க வந்து எங்க கிட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை போடுங்கன்னு. பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அப்ப பேச்சுவார்த்தையில வந்து நியூசிலாந்துக்கு வந்த டீமுக்கு எல்லாமே தெரியும், இந்தியாவுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு. அதையெல்லாம் எதிர்பார்த்து அதையெல்லாம் ஒப்புத்து கொண்டு தானே நீங்க கையெழுத்து போட்டுருக்கீங்க. இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிப்ளமேட்ஸ் வந்து இல்ல மினிஸ்டர்ஸோ யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதன் உள்நோக்கம் என்னங்கிறத பார்க்கணும். உள்நோக்கம் என்ன, சும்மா வந்து அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோட இல்ல, அது மட்டும்தான் அதனுடைய உள்நோக்கம். ஆனா நம்ம அந்த உள்நோக்கத்தை எப்படி நமக்கு சாதகமா பார்க்க முடியும்னா, ஒரு மினிஸ்டர் வந்து தன்னுடைய நாடு கையாளாகத்தனமாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியா வந்து ஒரு உறுதியான நாடு, ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க நெகோசியேஷன்ல அந்த பேச்சுவார்த்தைகள்லயும் இல்ல ரொம்ப நெகோசியேஷன்ல அதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. இது வந்து மற்ற நாடுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மறைமுக செய்தி. இந்தியா கிட்ட போனீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல உறுதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா நெகோசியேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க, அவங்களுக்கு சாதகமா பலவிதமான கண்டிஷன்ஸை போட்டுருவாங்க. அதுல அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தி போவதனால இது நமக்கு ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். இது முக்கியமான துறைகள் எதை சார்ந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முதல்ல வந்து ஐடி சர்வீசஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் அக்ரி டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் கிடையாது அக்ரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்மசூட்டிகல்ஸ், தென் கட்டுமானங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், பலவிதமான கட்டுமானங்கள், பில்டிங்கா இருக்கட்டும், பிரிட்ஜா இருக்கட்டும், அந்த மாதிரி கட்டுமானங்கள், இது மாதிரி பல இடத்துலையும் பல துறைகள் சார்ந்த செக்டார் அது மாதிரி ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. ஸோ இதுதான் முக்கியமான செய்தி. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.